நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொளியில ஒரு அருமையான கதையை தான் நம்ம பார்க்க போறோம். அருண் அப்படின்ற குப்பை பெருக்கிற ஒரு சிறுவன் இருக்கான். அந்த சிறுவன் வந்து பிற்காலத்துல 2-3 ஸ்கூலையே ரன் பண்றான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த மாதிரி ஒரு சூப்பரான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த கதைக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா லைக் பண்ணிருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். அருண் அப்படின்ற ஒரு பையனை காட்டுறாங்க. இவனுக்கு 12 வயசு தான் ஆகுது. ஆக்சுவலா இவனோட பேரண்ட்ஸ் வந்து இவன் சின்ன பையனா இருக்கும் போதே இறந்து போயிடுறாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் வந்து அக்கம் பக்கத்துல கிடைக்கிறத சாப்பிட்டு அப்படிதான் வளர்ந்தவனா இருப்பான். குப்பை பறக்கிறது தான் இவனோட பிரதானமான வேலையா இருக்கும். அதாவது வந்து காலையில முழுக்க குப்பை பறக்குவான். குப்பையில வந்து என்ன பெருசா கிடைச்சிரும், இவனுக்கு சாப்பாட்டுக்கு தான் கிடைக்கும். அதை வச்சுதான் லைஃபை ரன் பண்ணிட்டு இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் படிக்கணும்ன்ற ஆசை இருக்கு. இந்த மாதிரி ஏழை சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திறன் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த திறன் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிடைக்கிற எல்லாத்திலயுமே வந்து அதை வந்து எப்படி மாத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்கல்ல. அந்த மாதிரி இந்த அருண் கிட்டயுமே நிறைய இருக்கு. இப்ப ஏதாவது மோட்டரை பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மோட்டரை வச்சு எப்படியாவது சுத்த விடலாமா, அந்த மோட்டரை வச்சு ஏதாவது வண்டி ரெடி பண்ண முடியுமா, ரிமோட் கார்லாம் நம்ம வந்து வாங்க முடியாது, இதை வச்சு ஏதாவது பண்ணலாமான்ற மாதிரி அருண் பயங்கர கிரியேட்டிவிட்டி இந்த பையனுக்கு இருக்குன்னு சொல்லலாம். குப்பை பறக்குவான். குப்பையில வந்து வித்தியாசமா ஏதாவது, இவன் குப்பை பறக்க வரதே என்னன்னா இன்னைக்கு வித்தியாசமா ஏதாவது கிடைச்சிருமா, அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பான். அந்த மாதிரி அருண் இருக்கான் பாத்தீங்களா. ஒரு ஸ்கூலை வந்து தள்ளி இருந்து பார்ப்பான். அந்த ஸ்கூல்ல காலையில பிரேயர் சவுண்ட் ஓடுறதுல இருந்து எல்லாத்தையும் தள்ளி இருந்து பார்ப்பான். அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான கோச்சிங் இருக்கு. அது ஸ்விம்மிங்க்கு ட்ரைனிங் இருக்கும், டிராயிங்க்கு ட்ரைனிங் இருக்கும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ட்ரைனிங் இருக்கும். இந்த குப்பை பிறக்கிற அருணை பொறுத்த வரைக்கும் வந்து வரையறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவன் குப்பையில வந்து என்னடா கிடைக்கும், வித்தியாசமா ஏதாவது கிடைக்குமான்னு யோசிப்பான்னு சொன்ன பாத்தீங்களா. அந்த மாதிரி எப்பவுமே போல ஒரு நாள் குப்பை பிறக்கிறதுக்காக வரான். எல்லா குப்பையும் பார்த்து எடுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து ஒரு ஓவியம் கிடைக்குது. அந்த ஓவியம் வந்து கம்ப்ளீட்டா இல்ல, ஏன்னா ஒரு பாதி வந்து உடைஞ்சிருக்கு, கம்ப்ளீட்டா இல்ல. இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணா என்ன, இது பார்க்க நல்லா இருக்கு, பாதி மட்டும் நல்லா இருக்கு, மீதியை நம்ம கம்ப்ளீட் பண்ணா என்ன, நமக்கு ஓரளவுக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி கரித்துண்டு இருக்கு பாத்தீங்களா. அதை வச்சு இவனுமே மீதி பாதியை கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை சிலர் பாக்குறாங்கல்ல, போறவங்க வரவங்க பாக்குறாங்கல்ல, என்னடா இந்த பையன் சூப்பரா பண்றானே, ஏன்னா வந்து அந்த ஓவியத்துக்கு மேட்ச் பண்ற மாதிரி பாதி தான் இருக்குன்னா அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி அழகா வரையறான். இதை பாக்குற எல்லாருமே சூப்பரா வரையறா அப்படின்ற மாதிரி பாராட்டுறாங்க. இந்த பாராட்டெல்லாம் கேட்கிற அருணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவன் நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணிருப்பான். அதாவது மோட்டர்லாம் கிடைச்சா அது மூலியமா ஏதாவது செய்வான்னு சொன்ன பாத்தீங்களா, அதெல்லாம் இவன் வீட்டுல வச்சு செய்வான். அதனால பெருசா யாரும் பார்த்து பாராட்டிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப எல்லார் மத்தியிலையும் செஞ்சதை எல்லாருமே பார்த்து பாராட்டுறாங்கல்ல, இவனுக்கு அது ஒரு தனி சந்தோஷத்தை தருது. அதே சமயம் இவன் வந்து எப்பவுமே ஒரு ஸ்கூலை பாப்பான்னு சொன்ன பாத்தீங்களா, ஒரு நாள் அந்த ஸ்கூலுக்கு போனா என்னன்ற மாதிரி யோசிக்கிறான். அதாவது வந்து அந்த ஸ்கூல்ல நம்மளால படிக்க முடியுமா, ஏதாவது கேட்டு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்றான். அதாவது வந்து அவன் ஃபுல்லா கூட உள்ள போக நினைக்கல, வெளியே இருந்தாது எட்டியாவது பாப்புமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். ஆனா வெளியே இருக்க அந்த காவலாளி இருக்காரு பாத்தீங்களா, ரொம்ப கடுமையா என்கிட்ட நடந்துக்கிறாரு. டே, நீ எதுக்காக இங்கெல்லாம் வர, இங்கெல்லாம் நீ வரக்கூடாது, மத்த பசங்க வராங்க பாரு, அவங்க வந்து உன்னை பார்த்தா என்ன எப்படி இருக்கும், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப மோசமா பேசுறாரு. இல்ல நான் இங்க இருந்து வந்து பாத்துக்கிறேன், அவங்க பண்ற எதையாவது பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது அதெல்லாம் பார்க்க கூடாது, இது என்ன வேடிக்கை பாக்குற இடமா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கடுமையா அவங்கிட்ட பேசுறாரு. என்னடா இப்படி பேசுறாரு, நம்ம எல்லாம் எப்படா இந்த ஸ்கூல்ல படிக்க முடியும், நமக்கான வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏங்கி போயிருக்கான். அந்த பள்ளி ஆரம்பிச்சு ஏறக்குறைய 25 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. 25 வருஷம் ஆனா கொண்டாடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டத்தை பிளான் பண்றாங்க. அந்த கொண்டாட்டத்துல நிறைய போட்டி வைக்கணும், அதாவது வந்து ஓவிய போட்டி வைக்கணும், ஸ்விம்மிங் போட்டி வைக்கணும், விளையாட்டு போட்டி வைக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஸ்கூல்ல இருக்க பசங்க மட்டும் இல்லாம மத்த ஸ்கூல் பசங்களும் வரலாம், எல்லா ஸ்கூல் பசங்களும் கலந்துக்கணும், எங்க டேலண்ட் இருந்தாலும் சரி இங்க வந்து அவங்க டேலண்டா காட்டலான்ற மாதிரி ரகுமான் அப்படின்ற ஒரு சார் தான் வந்து மேக்சிமம் இதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ஸ்கூல் பசங்களை வர வைக்கணும். அதே மாதிரி வந்து சிலரால வந்து படிக்க கூட முடியாது, அவங்க ஏழ்மை காரணமா படிக்க கூட முடியாது, அவங்க கூட வந்து டேலண்ட்டை காட்டணும்னா காட்டலான்ற மாதிரி எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறாரு. பேம்ப்ளேட்ல இருந்து எல்லா விஷயத்தையும் இவர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. பசங்க கிட்ட வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க கிட்ட எல்லாம் கொடுங்க, அவங்க வந்து கண்டிப்பா ஏதாவது ஸ்கூல்ல இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது, உங்க வயசு பசங்க யாருக்குனாலும் நீங்க தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவருமே பாக்குற பசங்க கிட்ட எல்லாம் தராரு. அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் சில படிக்க முடியாத பசங்களை எல்லாம் பாப்பாரு. அதே மாதிரி தனியா என்ஜிஓல எல்லாம் வந்து நிறைய பசங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. நீங்க கூட வந்து கலந்துக்கோங்க, ஏன்னா அங்க டேலண்டான பசங்களை பார்க்கும் போதெல்லாம் கூட வந்து இந்த மாதிரி ஏதாவது வந்தா உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கும் போது இந்த காம்படிஷன்ல வந்து கலந்துக்கோங்கன்ற மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருக்காரு. இந்த பேம்ப்ளேட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம அருணோட கண்ணில் பட்டுது. அருணை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கூலுக்குள்ள போய் அந்த ஸ்கூல் எப்படிதான் இருக்கு முழுசா பார்க்கணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டான். இப்ப ஓவியம் காம்படிஷன் அங்க நடக்குதுன்றது இவனுக்கு தெரிஞ்சிருச்சுல. இவனை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா தான் ஒரு ஓவியத்தை வரைஞ்சு எல்லாருமே பாராட்டினாங்க, சூப்பரா வரையறப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. அதனால நம்ம இதுல கலந்துக்கிட்டா என்ன, நம்ம வந்து ஒரு நல்ல ஓவியத்தை வரைஞ்சு அங்க ஷோகேஸ் பண்ணோம், அதை பாக்குறவங்க கண்டிப்பா வந்து நம்மளுக்கான அங்கீகாரத்தை தருவாங்கன்ற மாதிரிலாம் இவன் யோசிக்கிறான். நம்ம அந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவும் எடுக்கிறான். அந்த போட்டி எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, உள்ள ஒரு குறிப்பிட்ட டைம் தருவாங்க, அந்த டைம்குள்ள ஓவியத்தை வரைஞ்சு காட்டணும், அப்படிதான் போட்டி நடக்கும். அருணை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து ஓரளவுக்கு இவன் கிட்ட இருக்கிறதுலயே நல்ல ட்ரெஸ்
ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துடுறான். இந்த வாட்டி காவலாளியால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா வந்து இவன் வரலான்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதனால காவலாளி எதுவுமே பெருசா கண்டுக்காம விட்டுறாரு. காவலாளி கண்ணில் படக்கூடாதுன்னு இவன் கொஞ்சம் ஒளிஞ்சுதான் வரதுக்கும் ட்ரை பண்றான். நல்ல வேலையா காவலாளியும் வந்து பார்த்தும் பெருசா கண்டுக்கல. இவன் உள்ள வந்துடுறான். உள்ள வந்தவன் அந்த போட்டியில கலந்துக்கணும் வேகமா அந்த ஓவிய போட்டி எங்க நடக்குது அப்படின்ற மாதிரி வந்துடுறான். இவன் கிட்ட வந்து பெருசா எதுவும் இல்ல, ஒரு பெண்ணுன்ற மாதிரி பேருக்கு ஒண்ணு, அதாவது வந்து ஒரு பென்சில வந்து பேருக்கு கொண்டு வந்திருக்கான். அதே மாதிரி கரித்துண்டெல்லாம் கொண்டு வந்திருக்கான். ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பெருசா வந்து ஒரு போர்டு மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எல்லா விஷயமும் வச்சிருக்காங்க. இவன் கிட்ட அது எதுவுமே கிடையாது. என்னடா இது எல்லாருமே அதோட வச்சிருக்காங்க, நம்ம எதுவுமே இல்லையன்ற மாதிரி இப்ப டைமும் ஆரம்பிச்சிருது. எல்லாருமே வந்து வரைய ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் வரையாம அந்த இடத்துல அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். எல்லாருமே வரையறத பத்தி ஒவ்வொன்னு அவன் பார்க்கும்போது அவனுக்கு எப்படி தோணுதுன்றத சொல்றான். இப்ப எல்லாருமே வந்து நல்லா வரைகிற மாதிரி இருக்கு, மத்தவங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லும் போது இவன் என்ன சொல்றான்னா, இந்த ஓவியத்துல வந்து ஒரு உயிர் இல்ல, இந்த ஓவியம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்ன்ற பத்தி சில கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்கிற நிறைய சாருங்க கோவப்படுறாங்க, பசங்க கிண்டல் பண்றாங்க. இவன் எதுவுமே வரையல, இவன் நம்மள்த பத்தி சொல்றான்ற மாதிரி நிறைய பசங்க கிண்டல் பண்றாங்க. அப்ப ரகுமான் சார் இருக்காரு பாத்தீங்களா, கிண்டல் பண்ணாதீங்க, விடுங்க, அவனுக்கு தோன்றதை சொல்றான், இதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்ற மாதிரி இந்த அருணுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. மத்த சாருங்களுக்கு எல்லாம் கோவம் வருது. அதுலயும் ஜெயன் சார்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கெல்லாம் கோவம் வருது. இந்த பையனெல்லாம் யாரு உள்ள விட்டா, இவன் எதுவுமே எடுத்துட்டு வராம வந்திருக்கான், இவனெல்லாம் எதுக்கு உள்ள விட்டீங்கன்ற மாதிரிலாம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா ரகுமான் சார் கோவப்படாதீங்க சார், சின்ன பையன் தானே அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஏத்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன தம்பி சொல்ற, ஏன் இந்த ஓவியத்துக்கு என்ன அப்படின்னும் போது இவன் அந்த ஓவியத்துல இருக்க மிஸ்டேக் எல்லாம் கரெக்டா சொல்றான். அதை பாருங்க சார், இதுல வந்து இப்படி வந்தாதான் நல்லா இருக்கும், ஏன்னா வந்து இந்த ஓவியத்துல எல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஓவியத்தை பத்தி எல்லாம் பேசுறான். இவன் என்ன நிறைய நாலேஜ் இருக்க மாதிரி பேசுறானே அப்படின்ற மாதிரி ரகுமான் சாரே யோசிக்கிறாரு. இப்ப ரகுமான் சார் என்ன சொல்றாருன்னா, சரிப்பா உனக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் தரேன், நீ ஒரு ஓவியத்தை வர, அது நல்லா இருந்தா கண்டிப்பா நாங்க பாராட்டுறோம் அங்கீகரிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவனுக்கு தான் வரையறதுக்கான பொருளே இல்லல, இவன் திருத்தர்னு முடிச்சிட்டு இருக்கான். அங்க இருக்க சாரான்ற ஒரு பொண்ணு புரிஞ்சுக்கிறா, இவன் கிட்ட எதுவுமே இல்ல, அதனாலதான் இப்படி இருக்கான் போலன்ட்டு. உடனே அவகிட்ட இருக்கு பாத்தீங்களா அந்த எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வந்து தரா. அந்த பொண்ணுக்கும் 12 வயசு தான், அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்து தரா. இவனுமே கிடைச்சிருச்சு, நமக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நம்ம நல்லா வரையணும்ன்ற மாதிரி இவன் நிறைய பிராக்டிஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி எடுத்திருப்பான் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் இங்க காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஓவியத்தை வரையறான். அதை பாக்குறவங்க மிரண்டு போயிடுறாங்க. எதுவுமே உங்களால குறை சொல்ல முடியல. அதாவது ஓவிய ஆசிரியர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தெரியுது, மத்தவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இவன் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்றது தெரியுது. எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. நிச்சயமா இந்த பையன் கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, இந்த பையனெல்லாம் அடுத்தடுத்த காம்படிஷனுக்கு அனுப்பலாம், நிச்சயமா இவன் ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிக்குது. ரகுமான் சாருமே சரியானவனுக்கு தான் நம்ம வாய்ப்பு தந்திருக்கோம், இந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைச்சோம், நம்ம வந்து எதுக்காக இந்த விஷயத்த பண்ணுமோ அதுவே நடந்துருச்சுன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா ஜெயன் சார் அப்படி கிடையாது, கடுப்பாயிடுறாரு. என்னன்னா ஜெயன் சாரோட பையனே இங்க படிச்சிட்டு இருக்கான், என்ன நம்ம பையனை விட இவன் இப்படி பண்ணிட்டானே, அதே மாதிரி ஒரு சாதாரண பையன் எப்படி இங்க வந்து வரைவான்ற மாதிரி ஜெயன் சாருக்கு ரொம்ப அந்த பொறாமை எண்ணெல்லாம் இருக்கு. ஆனா ரகுமான் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த பையன் கிட்ட நல்ல டேலண்ட் இருக்கு, இவனை இன்னும் பெரிய ஆளா ஆக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அருணை பொறுத்த வரைக்கும் அருமையான ஓவியத்தை வரைஞ்சான்னு சொன்ன பாத்தீங்களா, அது என்ன ஓவியம்னு பாத்தீங்கன்னா ஏழைகளோட அந்த வாழ்க்கை நிலை எப்படி இருக்கு, அதே மாதிரி பணக்காரங்களோட வாழ்க்கை நிலை இந்த சமுதாயத்துல எப்படி இருக்குன்றத பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு அழகான ஓவியத்தை வரைஞ்சிருப்பான். அதை பார்த்துதான் எல்லாருமே ரொம்ப மிரண்டு போயிடுறாங்க. இப்ப ரகுமான் சார் மிரண்டு போன மாதிரி நிர்வாகத்தை சேர்ந்த நிறைய பேரே வந்து சூப்பரா வரைஞ்சிருக்கானே, இவனை நம்ம வந்து பள்ளியில சேர்த்துக்கிட்டா என்ன, இவன் கஷ்டப்படுற பையனா இருக்கான், இவனை மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம வாய்ப்பு தந்தா இன்னும் நல்லா இருக்கும், ஏன்னா அடுத்தடுத்த போட்டியில வந்து நம்ம பள்ளி சார்பா இவனை அனுப்பலாம், அது மூலியமா நம்ம பள்ளிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ரகுமான் சார் சைட்ல நிறைய மூவ் பண்றாரு, இந்த பையனுக்கு ஏதாவது ஒரு லைஃப் அமைச்சு தந்துடணும்ன்ற மாதிரி நிறைய மூவ் பண்றாரு. அவர் நிர்வாகத்துக்கிட்ட பேசும்போது நிர்வாகமும் அவர் சொல்றதுல இருக்கிற இதை புரிஞ்சுக்கிறாங்க, ஆமா ரகுமான் சார் சொல்றது சரிதான்ற மாதிரி இந்த பையனை ஸ்கூல்லயுமே சேர்த்துக்கிறாங்க. இந்த பையன் அதாவது அருண் வந்து எந்த ஸ்கூலுக்குள்ள நுழையவே முடியாதுன்னு நினைச்சானோ, அதாவது வந்து வாட்ச்மேன் அசிங்க பத்தி அனுப்பியிருப்பாரு, இப்போ வந்து இவன் சீருடையெல்லாம் தந்துடுறாங்க, நீ வாப்பா, அதாவது உனக்கு வந்து நாங்க வந்து ஸ்காலர்ஷிப் மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டே தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்கூலுக்கு வந்து படிக்கணும், அதை தாண்டி இவனோட தேவைக்குன்றதுக்கு இவனுக்கு காசு வேணும்ல, அதுக்கு இவன் வேலை பார்க்கணும், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட நிர்வாகம் இவனுக்கு ஹெல்ப்லாம் பண்றாங்க. இவனுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். இவன் வந்து அந்த சீருடையெல்லாம் போட்டுட்டு அந்த ஸ்கூலுக்கு வரான். அந்த வாட்ச்மேனுமே ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு, என்ன இந்த ஸ்கூல்ல இவன் வந்து ஜாயின் பண்ணிட்டான், பரவாயில்லையே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சோ இந்த பையன் வந்துடுறான் பாத்தீங்களா, அந்த ஓவியத்துல வந்து ரகுமான் சார் தான் பயங்கரமா ட்ரெயின் பண்றாரு. இது எல்லாத்தையும் ஜெயன் சார் பாக்குறாரு. ஜெயன் சாருக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த பையனை பிடிக்கல பாத்தீங்களா, ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா, இந்த பையனை வந்து நம்ம தடுத்துடலாமா, ஏன்னா வந்து இப்போ ஒரு காம்படிஷன் வரப்போது, அதுக்கு இவரோட பையனை அனுப்பலான்ற மாதிரி இவர் பிளான் வச்சிருப்பாரு. இப்போ புதுசா இந்த அருண் வந்ததுல ஜெயன் சாருக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா வந்து இந்த சைடு
ரகுமான் சார் பயங்கரமா இவனை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில வந்து ஒரு முக்கியமான போட்டி வருது, நிறைய ஸ்கூல்ல சேர்ந்தவங்க அதுல வரப்போறாங்க. அந்த இடத்துல ஜெயிச்சா வந்து ஸ்கூலுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். இப்ப இவங்க ஸ்கூல் ஓரளவுக்கு பெரிய ஸ்கூல் தான் இருந்தாலும் அந்த மாதிரி போட்டியில ஜெயிக்கிறது மூலியமா ஸ்கூலுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். அந்த காம்படிஷனுக்காக நம்ம ஸ்கூல்ல இருந்து 2-3 பேர் அனுப்பலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுல கண்டிப்பா வந்து இந்த பையன் அனுப்பணும், அருண் அனுப்பணும்ன்ற மாதிரி ஸ்கூல் நிர்வாகம் முடிவு பண்ணிடுறாங்க. அதே சமயம் வந்து ஜெயன் சார் இருக்காருல, என் பையனையுமே அனுப்பணும்ன்ற மாதிரி அவர் சைட்ல வந்து கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்துறாரு. அவனுக்குமே டேலண்ட் இருக்கும். ஜெயன் சாரோட பையனும் வந்து ஒண்ணுமே தெரியாதவன்ட்டு இல்ல, அவனுமே நல்லா வரைவான். அவனோட டேலண்ட்டையும் ஸ்கூல் அங்கீகரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க. சாரான்ற ஒரு பொண்ணு பென்சில் எல்லாம் தந்து ஹெல்ப் பண்ணா பாத்தீங்களா வரையறதுக்கு, அவரையும் அனுப்புறாங்க. ஒரு 3 பேர் அனுப்புறாங்க. அனுப்பணும்ன்ற மாதிரி முடிவுலாம் எடுத்துறாங்க. இப்ப போட்டிக்காக இந்த 3 பசங்களும் தயாராயிட்டு இருக்காங்க. யார் யாரு? சாரான்ற அந்த பொண்ணு, அதே மாதிரி அருண், இதை தாண்டி ஜெயன் சாரோட பையன். இவங்க 3 பேருமே ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க. நாளைக்கு காலையில் தான் போட்டி நடக்க போகுது. இப்படி போட்டி நடக்கிறதுல வந்து கண்டிப்பா இந்த அருண் பையன் கலந்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ஜெயன் சார் குறியா இருக்காரு. ஏன்னா வந்து அவன் கலந்துக்கிட்டானா அவன் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம், அவன் ஜெயிக்க கூடாது. நம்ம ஸ்கூல்ல இருந்து யாராவது ஜெயிக்கிறாங்கன்னா அது நம்ம பையன் தான் ஜெயிக்கணும்ன்ற மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால நைட்டு நேரம் யாருமே கவனிக்காத போது இந்த அருண் கிட்ட மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீ இதுல கலந்துக்க கூடாது, நீ வந்து எனக்கு உடம்பு முடியல, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இதுல கலந்துக்காம தான் இருக்கணும்ன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இல்ல சார் அப்படிலாம் என்னால இருக்க முடியாது, நான் கண்டிப்பா கலந்துப்பேன், என்ன வந்து ரகுமான் சார் ரொம்ப நம்புறாரு, அவரோட நம்பிக்கையை நான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவத்துல கையை பிடிச்சு முறுக்குறாரு. 12 வயசு பையன் தானே, அவன் வயசுல நமக்கும் ஒரு பையன் இருக்கானே, இவன் கையை போய் முறுக்குறமேலாம் யோசிக்க மாட்டாரு. இவருக்கு இவரோட பையன் ஜெயிக்கணும், அதனால இவன் கையை உடைச்சா கூட பரவாயில்லன்ற மாதிரி எந்த கையால வரைவானோ அந்த கையை நல்லா முறுக்குறாரு. கையை கொஞ்சம் வந்து அடிப்பட்ட மாதிரி ஆயிருது. இந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க இருந்து ஒரு மாதிரி கண்ணை கசக்கிக்கிட்டே போயிடுறான். சரி இவன் கண்டிப்பா வரமாட்டான், கையை உடைச்சிட்டோம், இவன் வரமாட்டான், நம்ம பையன் தான் ஜெயிப்பான்ற மாதிரி ஜெயன் சார் சந்தோஷத்துல இருக்காரு. மறுநாள் காலையில வந்து போட்டிக்காக எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. இவரோட பையன் வந்துடுறான், சாரான்ற பொண்ணு வந்துடுறாங்க. இதை தாண்டி மத்த ஸ்கூல் பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஆனா இந்த அருண் பையன் வராம இருக்கான். அவ்வளவுதான், அருண் வரமாட்டான், நம்ம பையன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஜெயன் சார் சந்தோஷப்படுறாரு. அப்ப அந்த ரகுமான் சார் என்ன பண்றாருன்னா அருண் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வர்றாரு. அருண் கையில வந்து கட்டு போட்டிருக்கு, இருந்தாலுமே உன்னால வரைய முடியுமான்னு எல்லாருமே கேக்குறாங்க. கண்டிப்பா என்னால வரைய முடியும், நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு வரான். சுதந்திரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு அழகான டிராயிங்க வரைகிறான். ஏற்கனவே ஏழைங்களுக்கும் பணக்காரங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அழகா எடுத்து காட்டுற மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சான் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டிராயிங் வரைகிறான். எல்லாருமே அவங்களோட டேலண்ட்டை சூப்பராகவே காட்டுறாங்க. ஆனா இந்த இடத்துலயுமே வந்து இவனோட டிராயிங் தான் வந்து தனித்துவமா தெரியுது. அழகா இருக்கேன்ற மாதிரி எல்லாருமே பாராட்டுறாங்க. ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல, அவங்களுமே இதுதான் சிறந்ததா இருக்கு, இதுக்கு தான் நாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் தரலான் இருக்கோன்ற மாதிரி முடிவை சொல்றாங்க. இப்பதான் ரகுமான் சார் இருக்கார்ல, ஜெயன் சார் நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு சார், இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இவர் பண்ண தப்ப வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எடுத்த வீடியோவை காட்டுறாரு. அது என்னன்னா மிரட்டினார் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் இவர் லாங்ல இருந்து பார்த்திருப்பாரு. கேமரால பதிவு பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல கையை முறுக்கி இருப்பாரு. இந்த கேமரா எடுத்துட்டு இருக்க ரகுமான் சாருக்கே தூக்கி வாரி போட்டிருக்கோம். அந்த பையன் அழுதுகிட்டே போனா பாத்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த பையன் கிட்ட போயிருப்பாரு. உடனே நம்ம டாக்டர் கிட்ட போலான்ற மாதிரி இவர் தான் நைட்டோட நைட்டா டாக்டர் கிட்ட கூட்டு போய் சரி பண்றதுல இருந்து எல்லாத்தையும் பண்ணிருப்பாரு. ஜெயன் சார் பண்ண எல்லாமே வெளியே வந்துருச்சுல, அதனால ஜெயன் சாரை நிர்வாகத்தை சேர்ந்த எல்லாருமே சேர்ந்த மாதிரி கூட்டு போறாங்க. ஃபர்தரா அவருக்கான தண்டனை கிடைக்கும் போல. அதே மாதிரி அருணை பொறுத்த வரைக்கும் பெரிய காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டான்ல, ரொம்ப சந்தோஷப்படுறான். அதே மாதிரி வந்து இவன் ஜெயிச்சதை நினைச்சு ரகுமான் சாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரகுமான் சாரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரை உருவாக்கி இருப்பாரு. அருண் இப்போ உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இது மூலியமா அடுத்தடுத்த லெவலுக்கு நீ போ, நீ வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒன்ன மாதிரி யாரையும் இருக்கக்கூடாது, அவங்க எல்லாரையும் வந்து நீ ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரணும், அதை நீ பண்ணுவேன்னு நான் நம்புறேன்ற மாதிரி சொல்லும் போது கண்டிப்பா நான் பண்ணுவேன் சார், என்ன மாதிரி கஷ்டப்படுற எல்லாருக்குமே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்ற மாதிரி அவனுமே பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த டிராயிங்ன்ற ஸ்கில் மூலியமா இவன் அடுத்தடுத்த லெவலுக்கு போறான், நிறைய காசு சம்பாதிக்கிறான். வருஷங்கள் ஓடுது. ஒரு 20 வருஷம் முடியும் போது இவனை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கான். அந்த 3 ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அதாவது பாதி பேர் கிட்ட தான் ஃபீஸ் வாங்குவான், மீதி பாதி பேரை வந்து இலவசமாவே இவன் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஏழையா இருப்பாங்க, இவனை மாதிரி இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும்ன்ற மாதிரி வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி தந்துட்டு இருக்கான். அதே மாதிரி குப்பை பிறக்கிற பசங்க அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா இவனுமே இந்த இடத்துக்கு வாங்க நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான நோட்டீஸ் எல்லாத்தையும் தந்துட்டு இருக்கான். இவனை மாதிரியே யாரும் கஷ்டப்படக்கூடாது, எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி 3 ஸ்கூல் நடத்திட்டு இருக்கான். அது மூலியமா நிறைய பேரை வந்து இவன் உருவாக்கிட்டு இருக்கான். இவனை மாதிரியே நிறைய பேரை மாத்துறதுக்கு முடிவெடுத்திருக்கான்ற மாதிரி காமிச்சு இந்த கதையை நமக்கு முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். திரும்பி வந்து வேற ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுறேன். நன்றி.